வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாகி தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு. முருங்கைக்கீரை அப்படின்னாவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதில் என்ன ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனிமிக்காக இருக்கீங்களா, முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரையை சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், காப்பர் வந்து நிறைய இருக்குங்க. இது இல்லாமல் கரோட்டின் இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். இது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். டயாபெட்டிக் பேஷண்ட்டு தாராளமாக இந்த முருங்கைக்கீரையை சூப்பாவோ இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி நிறைய விதத்தில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி முருங்கைக்கீரை சூப்பு தயார் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இன்றைக்கு எப்படி முருங்கைக்கீரை பொடி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முதல் முறையாக நம்மளுடைய வாகி தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முருங்கைக்கீரையை சாப்பிட்ணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடி மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி பருப்பு பொடி இந்த மாதிரி சாப்பிட்லாமோ அந்த மாதிரி பொடி வந்து தயார் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரை பொடியை தோசையில் போட்டு கொடுக்கலாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கொடுக்கும்போது உடலுக்கு தேவையான அயன் சத்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரையை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை பறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை பறிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், அப்படியே அந்த கீரை எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய பழுப்பு கீரையை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த கீரையை வந்து பயன்படுத்தலாம். இந்த கீரையை மிதமான சூட்லேயோ இல்லை வந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ளாரையே நல்லா உலர்த்திடுங்க. கீரை வந்து இந்த மாதிரி உலர்ந்துடும். எப்போவுமே வெளியில் காய வைக்கும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் வைங்க, இல்லை அப்படின்னா கீரை ஃபுல்லாக பறந்து போயிடும். இந்த கீரையை வந்து தொடும்போது பாருங்கள், நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா நீங்கள் வந்து கையில் ப்ரெஸ் பண்ணாவே அப்படியே பொடி மாதிரி ஆகிற அளவுக்கு ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கீரையை வந்து நல்லா வந்து உலர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பொடி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாயில் கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு இளம் சிவப்பு நேரத்தில் வறுத்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு உங்களுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு அதையே எடுத்துக்கங்க. இது எல்லாமே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா உடனே கருகிரும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் போட்டு அதையும் வந்து எல்லாம் சூட்டில் அப்படியே வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் போட்டுங்க. உங்களுடைய மிளகாயின் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது போல் நல்லா எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிங்க. துவரம் பருப்பும் சிறிதளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த பருப்பு எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்னதுன்னா ஒன்றா நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது மிக்சியில் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பருப்புகளை எல்லாம் அரைச்சிருங்க. இல்லைன்னா வந்து கீரை கூட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக அரை விடாது. பருப்பு, அதுக்கப்புறம் அது சீரகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து அது கூட போட்டுக்குங்க. நல்லா வந்து அரைகிற தண்ணியில் தான் இருக்கும், கையிலே நசுக்கிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான முருங்கைக்கீரை பொடி வந்து தயாராகிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் சாதத்துலேயோ இல்லை வந்து தோசையிலையோ இந்த மாதிரி வார்த்து கொடுக்கலாம். தோசையில் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படியாவது நம்ம முருங்கைக்கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.